ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் முருங்கைக்காவும் உருளைக்கிழங்கும் போட்ட ஒரு கூட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்களா. வடை சட்டியில் 2 டீஸ்பூன் நிலக்கடலை, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூனுக்கு குருமிளகு, 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 2 வரமிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் போட்டுட்டு இது நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு கூடவே ஒரு 4-5 பல் தேங்காய் போட்டுக்கலாங்க. சும்மா குட்டியாக சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இதையும் போட்டுட்டு இது நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் ஆற வச்சு தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது நல்லா காயட்டும். பார்த்திங்கன்னா கடுகு உளுந்து போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 10-15 சின்ன வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கலர் மாற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு கூடவே ஒரு 5-6 பல்லு பூண்டை நம்ம தட்டி போட்டுக்கலாம். இந்த மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா முருங்கைக்காவும் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி தோல் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கிறேன். முருங்கைக்காய் தான் இப்போ ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கிது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு முருங்கைக்காய் வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். அதுக்கு கூடவே கொஞ்சம் உருளைக்கிழங்கு குறைவாக போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இது நல்லாமே 2 வதக்கிக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க. 1/4 டீஸ்பூனுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். லைட்டாக போட்டால் போதும். மிளகாவும் குருமிளகும் ஆல்ரெடி வறுத்து அரைச்சி வச்சுருக்கிறோம். ஸோ கம்மியாக போட்டுக்கலாம். இப்போ இது போட்டுட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு இது நல்லா வதக்கி கொடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் பச்சை வாசம் போச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஒரு கலரிக்கலாங்க. க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா வேகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டிங்கன்னா ஓரளவுக்கு சீக்கிரமாகவே ஒரே ஆவியில் வெந்துடும். அரைச்சி வச்சுக்கிற பேஸ்ட் எடுத்து இப்போ அதில் போட்டுடலாம். போட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா கலரிக்கலாம். நல்லா 2 கொதி வரட்டுங்க. நல்லா சூப்பரான அருமையான ஒரு டேஸ்ட்டில் முருங்கைக்காவும் உருளைக்கிழங்கும் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நல்லா ரச சாதத்தோடு வச்சு சாப்பிட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். பருப்பு சாம்பாரோடு வச்சு சாப்பிட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா நல்லா சுண்டி விரலை இப்படி தாங்க இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபாலோ பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.